இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். பொருட்களின் விலை அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல். இலங்கை வாழ் புது தம்பதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. கனடாவில் சடுதியாக அதிகரித்துள்ள சராசரி வீட்டு வாடகை தொகை. மீண்டும் முதலிடத்தில் வணிந்து கசரங்க. வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு அரசாங்கம் எச்சரிக்கை. சொகுசு வாகனங்கள் தொடர்பில் வெளியான மற்றொரு அறிவிப்பு. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பியூமி. அரசாங்க வைத்தியசாலைகளில் படைவீரர்களுக்கு முன்னுரிமை. நாட்டில் பொருட்களின் விலை மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுங்க திணைக்களத்தின் விடுவிப்பு அலுவலர்களை மேற்கோள் காட்டி இது தொடர்பான செய்திகள் வெளியாகியுள்ளன. அண்மையில் சுங்க திணைக்களத்தைச் சேர்ந்த பணியாளர்களால் சுகவீன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமையால் துறைமுகங்களில் தேங்கி கிடந்த பொருட்களை மேற்பார்வை செய்து விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்ப்பால் ஊட்டுதல், குழந்தைகளை வளர்த்தல், பிள்ளைகளை பெற்ற பின் பராமரிப்பது போன்ற விடயங்களில் போதிய அறிவு இல்லாத காரணத்தினால் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை வளர்ப்பு குறித்து கற்பிக்கும் வகுப்புகளை நடாத்த சுகாதார அமைச்சு தயாராகி வருகிறது. யுனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து இந்த வேலை திட்டம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிறப்பு முதல் 5 வயது வரையிலான காலப்பகுதியில் குழந்தைகளின் ஆரம்ப குழந்தை பருவத்தை அபிவிருத்தி செய்வது மிகவும் அவசியமானது என குடும்ப சுகாதார பணியகத்தின் சமூக விசேட வைத்திய நிபுணர் ஆசிரி ஹேவ் மலஹே தெரிவித்துள்ளார். இதன்போது குழந்தைகளின் வளர்ச்சியில் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் எனவும் அவ்வாறான குழந்தைகளை சமூக குழந்தைகள் நல மருத்துவர்களிடமும் வைத்தியர்கள், சிறுவர்கள் மற்றும் இளம்பருவ மனநல நிபுணர்களிடமும் பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் இந்நிகழ்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி தற்போது 5 மாவட்டங்களில் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவில் சராசரி வாடகை தொகை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் சராசரி வாடகை தொகையானது $2185 என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தொகையானது ஒப்பீட்டளவில் கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது 7% அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பாக கனடிய முன்னணி நிறுவனங்களினால் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி கடந்த மே மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது வாடகை தொகையானது 0.8% குறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு படுக்கை அறையை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி மாதாந்த வாடகை $1918 எனவும் 2 படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை $2301 எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2020 சகலத்துறை வீரர்களுக்கான புள்ளிப்பட்டியலில் இலங்கை அணி தலைவர் வனிந்து ஹசரங்க மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலின்படி வனிந்து ஹசரங்க 222 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளார். அந்த வகையில் இந்திய அணியின் வீரர் ஹார்திக் பாண்டியா 213 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தையும், ஆஸ்திரேலிய வீரர் மார்க் ஸ்டோனிஸ் 211 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்திலும், இலங்கை அணியின் வீரர் தசுன் சாணக்க 15ஆம் இடத்திலும் உள்ளார். அத்துடன் சில வாரங்களுக்கு முன் சகலத்துறை வீரர்களுக்கான புள்ளிப்பட்டியலில் 222 புள்ளிகளை பெற்று ஹார்திக் பாண்டியா மற்றும் இலங்கை அணி தலைவர் வனிந்து ஹசரங்க ஆகியோர் சமநிலையில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டால் அரசாங்கம் நட்டம் அடையும் எனவும் இதனால் மாதச்சம்பளங்களை குறைக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். போராட்டங்கள் காரணமாக அரசாங்கம் வருமானத்தை இழந்தால் மாதாந்த சம்பள கொடுப்பனவுகளில் சிக்கல்கள் ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாதாந்த சம்பள கொடுப்பனவுகள் தானாகவே குறையும் எனவும் எந்தவொரு தரப்பேனும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தால் அவ்வாறு ஆட்சியை பிடிப்போரினாலும் 2 வாரங்களுக்கு மேல் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்ட போது அரசாங்கங்கள் பணத்தை அச்சிட்டு பிரச்சினையை தற்காலிகமாக தீர்த்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இறைவரி திணைக்களம், மதுவரி திணைக்களம், சுங்க திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் போன்ற நிறுவனங்களின் ஊடாக நாளாந்தம் திரட்டும் பணத்தை கொண்டே சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிக பெறுமதி கொண்ட சுமார் 700 சொகுசு வாகனங்கள் இன்னும் கொழும்பு துறைமுகத்தில் சிக்கியுள்ளதாக புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹின்ஸ் நீல்சன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
தற்போது அதிக பெறுமதி கொண்ட சுமார் 700 சொகுசு வாகனங்கள் துறைமுகத்தில் சிக்கியுள்ளதுடன் இந்த வாகனங்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வாகனங்களின் பல உபகரணங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாகனங்களுக்கு வரி விதித்து விலக்கு அளிக்க முடியாவிட்டால் ஏலம் விடுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தனக்கு எதிராக நடத்தப்படும் சட்டவிரோத விசாரணைகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி மோடல் அழகி பியூமி ஹன்சமாலியினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான முறையில் சொத்து சேர்த்ததாக எழுந்த முறைப்பாட்டின் பேரில் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்த விசாரணை பிரிவினர் பியூபி மீது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த விசாரணைகளை உடன் தடுத்து நிறுத்துமாறு பியூமி ஹன்சமாலி மனு தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பெயரிடப்பட்டுள்ளனர். தமக்கு எதிராக நடத்தப்படும் விசாரணைகள் நியாயமானதாக இல்லை என்றும் அவர்கள் கடும் பாராபட்சமாக செயற்படுவதாகவும் பியூமி அந்த மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் சேவையை பெற்றுக்கொள்ளும் போது படைவீரர்கள் மற்றும் அவர்களில் தங்கி வாழ்வோருக்கு முன்னுரிமை வழங்கும் முறைமை ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோனின் முயற்சியின் அடிப்படையில் சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரனவின் தலையீட்டின் அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த மற்றும் ஊனமுற்ற படை வீரர்களில் தங்கி வாழ்வோர் இந்த திட்டத்தின் மூலம் கூடுதல் நன்மை பெற்றுக்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வதில் படை வீரர்கள் எதிர்நோக்கிய நெருக்கடிகள் தொடர்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கவனம் செலுத்தி அதற்கு உரிய தீர்வு திட்டம் ஒன்றை வழங்க தீர்மானித்துள்ளார். இதன் அடிப்படையில் விருசர சிறப்புரிமை அட்டை எனும் ஓர் அட்டை முறைமை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் பாதுகாப்பு படைத்தரப்பைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களில் தங்கி வாழ்வோர் நன்மை அடைவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்க வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கு வெளிநோயாளர் பிரிவுகளில் சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த அட்டையை பயன்படுத்தி முன்னுரிமை அடிப்படையில் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த படை வீரர்களுக்கு நன்றி பாராட்டும் வகையில் இந்த நலன்புரி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.